ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு நல்ல ரசனையான ஒரு பெரிய கூட்டத்தை இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். இங்கே வந்ததுக்காக சொல்லலை, உண்மை அதுதான். மணி இப்பொழுதே 9:30 ஆக போகுது. 5:30 மணிக்கு வந்த நீங்கள் சில பேர் சீட்டு பிடிக்கிறதுக்காக 4:30 வந்தீங்க. வந்து இவ்வளோ நேரம் நடுவில் வெளியில் போகாமல் இருந்து அதுக்கப்புறமும் ஒரு பட்டிமன்றத்தை கேட்க காத்து கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்கள் நீங்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் பணிவான பாராட்டுகளும். அதை தவிர சீட்டே இல்லாமல் படிக்கட்டில் உட்கார்ந்து கேட்குற அந்த ரசிகர்களுக்காக ஒரு கைத்தட்டு கொடுங்க. சார், சீட்டில் உட்கார்ந்து கேட்குறதே கஷ்டம், முதுவலிக்கும். அதில் தரையில் உட்கார்ந்து கேட்குறது ரொம்ப கஷ்டம். அதுதான் உங்களுடைய ரசனை. இந்த மாதிரி ரசிக சபையை பார்க்கும்போது எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கெல்லாம் உண்மையிலே ஒரு ஊக்கம் வரும். சில இடத்துல நம்மளை பேச கூப்பிட்டுட்டு முன் வரிசையில் உட்காந்து நம்மளே உத்து பார்ப்பான். நமக்கு பயமாக இருக்கும், இது பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமான்னு. எனக்கெல்லாம் நம்ம ஒரு ஞானி லெவலுக்கு போயாச்சு. கூட்டம் இருந்தாலும் பேசுறது, இல்லைனாலும் பேசுறது, தனியாக பேசுறது, ஒரு லெவலுக்கு போயாச்சு இல்லைங்க. உண்மையில் இந்த சேனல்லாம் சில நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா சேனலுக்கும் பெரிய பெரிய பில்டிங்லாம் இல்லை தமிழ்நாட்டில். 2 சேனலுக்கு தான் இருக்குது. மீதிலாம் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்லேயே சேனல் நடத்துகிறான். நம்மளை பேச வச்சுட்டு பக்கத்து ரூமுக்கு போயிட்டு மானிட்டர்கிட்ட நின்று பேசுகிறான்னுவோம். ஸோ செவரு பார்த்து தான் பேசுவோம். ஒரு 3000 பேர் இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு நாங்களே பேசினுப்போம். இல்லை, உண்மையிலே தான். 6 மாதத்துக்கு முன்னால் தூர்தர்ஷனுக்கு போனேன். அங்கே ஒரு 10 நிமிஷம் ஸ்லாட்டு, ஒரு 10 ரெக்கார்டிங் சார்னா. சரிண்ணா, ரெக்கார்டிங் பண்ணும்போது வழக்கம் போல் யாரும் இல்லைங்க, இருட்டு. எதிர்க்க கேமராமேனு நான் பேசிக்கிட்டே இருக்கேன். கேமராமேனை பார்த்தேன், அவனே சிரிக்க மாட்டான். எனக்கு என்னென்னா, ஒரு ஆள் நிற்கிறான், இவனே சிரிக்கலையே, இது ஏரில் போய் சிரிக்கலைன்னா நமக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு முடிஞ்ச உடனே நேராக அவங்ககிட்ட போனேன். தூர்தர்ஷன் நேராக அவங்ககிட்ட போய், நான் பேசினேனுங்க, சிரிப்பே வரலையா உங்களுக்குன்னு. கேட்சாயே அப்படின்னு. அவன் ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் இல்லை, ஜார்க்கண்ட்லேருந்து போன மாதம் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. அவங்ககிட்ட சொல்லிக்கிறாங்க 10 நிமிஷத்துக்கு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி இருந்தாலும் பேசிடுவாங்க. ஸோ நாங்கள் அதுக்கே ரெடி ஆனவங்க. இந்த மாதிரி அருமையான ரசனை கூட்டம் இருக்கும்போது எங்கேயோ போயிடும். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுங்க, அதுதான் கான்செப்டு. பொன்மாலை பொழுது என்ற கான்செப்ட் உங்களை மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரு வெள்ளிக்கிழமை, உண்மையிலேயே இன்றைக்கி தான் குட் ஃப்ரைடே உங்களுக்கெல்லாம். ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை பொன்மாலை பொழுது. இந்த இசைக்கலைஞர்களெல்லாம் சார் ப்ரொஃபஷன், அதாவது ஆத்மாத்மா செய்யறதுக்கும் தொழிலாக செய்யறதுக்கும் வித்தியாசம் உண்டு சார். அதை இங்கே நீங்கள் பார்த்துருக்கலாம். தொழிலாக செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இன்டர்வல் ஒன்று விடுவாங்க, 10 நிமிஷம் ஒரு கேப் விடுவாங்க. இன்டர்வல் நடுவில் யாராவது மிமிக்ரி பண்ணுவாங்க. இவங்க வெளியில் இதெல்லாம் கிடையாது. 5:30லேருந்து 9 மணி வரையும் எல்லோருமே தொழில் சார்ந்த மனசார்ந்த ஆத்மாத்மா வாசித்தார்கள். அவர்களை உண்மையிலேயே பாராட்டுகிறேன். இவர்களை ஒருங்கிணைத்த கணேசன் அவர்களையும் பாராட்டுகிறேன். நான் இதெல்லாம் பேசி நடுவில் சொல்ல முடியாதுன்னு முதலியே சொல்லிடுறேன். ஒரே ஒரு வேண்டுகோள் கணேசன் அவர்களுக்கு, என் சார்பிலும் இங்கே இருக்கின்ற மக்கள் சார்பிலும், நீங்கள் சொன்னீங்களோ இல்லையோ நானே சொல்லிடுறேன், அடுத்த முறை தயவு செய்து பெரிய அரங்கத்திலே வையுங்கள். யாரையும் திருப்பி அனுப்பாமல் எல்லோரும் அதை ரசிக்கும்படி செய்யுங்கள் என்று கூறி இந்த பேச்சை ஆரம்பிக்கிறேன். இப்போ டைமு தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். பாட்டெல்லாம் நல்லா இருந்தது. திடீர்னு கடைசி 3 பாட்டுக்கு நாங்கள் 4 பேர் நினச்சின்னு இருந்த முடிப்பானுங்களான்னு. ஏன்னா சாப்பாட்டு டைமு. இவர் வேறு கணேசன் அங்கே கடை திறந்துருக்குதுன்னாரு. என் பின் சீட்டில் இட்லி பரோட்டா மீதி தீர்ந்து போச்சான்னு ஒரு குரல் கேட்டது. ஒரே பயமாக இருந்தது எனக்கு, என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரியலன்னு. அதனால் இது டைமிங் தான், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நம்ம எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்? ஒன்றும் இல்லைங்க. என்னைக்காவது ஒரு நாள் காலையில் எழுந்து ஒரு 2 நிமிஷம் நாம் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறோமான்னு நினைங்க, யோசிங்களேன். சரின்னு பட்டாலும் சரி, இல்லைன்னு பட்டாலும் சரி. சரின்னு பட்டால் ப்ரொசீடு, இல்லைன்னு பட்டால் ஏன்னு கொஞ்சம் யோசிங்க. மகிழ்ச்சியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்.
மகிழ்ச்சியை உணர வேண்டும். நம்மளில் நிறைய பேருக்கு அது இல்லை. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த குணம் வந்துடுது. சார், தமிழ்நாட்டில் யார் மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு கேட்டால் எஸ்ன்னு சொல்ல மாட்டான் சார். எப்படி இருக்கீங்க சார்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு எவனும் சொல்ல மாட்டான். அது ஏன்னே தெரியல. எல்லாரும் ஒரு காரணம் வச்சுன்னு சுற்றின்னு இருக்கிறான். சார் எப்படி சார் இருக்கீங்க? ஏதோ இருக்கான் சார். அதாவது அவன் போனால் போதுன்னு இருக்கான். சில பேர் இருக்கான் சார், எப்படி சார் இருக்கீங்கன்னு, ஏதோ உங்கள் புண்ணியத்தில் ஓடுதுன்னுவான். அதாவது நம்ம பண்ண புண்ணியமே கம்மி, அதில் அவன் ஷேர் எடுப்பான். சில பேர் வந்து ஞானிகள் லெவலில் இருப்பானுங்க. எப்படி சார் இருக்கீங்க? கடவுள் மேலே இருக்கிறவங்க கூப்பிட்டா போயிடுவேன். இவரே போக மாட்டார், மேலேருந்து எல்லாரும் வந்து கூட்டின்னு போகணும். இது ஏன்னு தெரியல சார். இது ஏழை பணக்காரன் இல்லை, பணக்காரனும் அப்படி தான் நடிக்கிறான், ஏழையும் அப்படி தான் இருக்கான். ஏன்னு தெரியல. நல்லா இருக்கேன்னு ஃபாரின்லலாம் அப்படி இல்லைங்க. நான் அமெரிக்காவில் பார்த்துருக்கேன். 2 பிச்சைக்காரன் ஹவ் ஆர் யூ ஃபைன் தேங்க்யூன்றான், 2 பேரும் பிச்சை எடுக்கிறான். இங்கே பணக்காரனுங்களே இந்த மாதிரி தான் இருக்கானுங்க. எனக்கு என்ன ஒருத்தன் கேட்டான் எப்படி இருக்கேன்னு, நல்லா இருக்கேன்னு. சார் அவன் மூணு சின்னதாகிடுச்சு. இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கிறான்? அதாவது நம்ம நல்லா இல்லை, நல்லா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டான். அடுத்தவன் சார் அவனால் தாங்க முடியலைங்க, நான் சொன்ன உடனே நல்லா இருக்கேன்னு, நல்லா இருக்கேன்னு அவன் சொன்னான். இன்னும் நல்லா இருந்து என்ன சார், இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. இப்படி தான் பக்கத்து வீட்டுக்காரர் 1.5 ஹவர் பேசுகிறாரு. நேற்று நைட்டு போய் படுத்தார், அப்படியே போயிட்டார். சைலண்ட் அட்டாக்கா அப்படின்னா நான் அவனை விடுறதா இல்லை சார். எனக்கே ஏதாவது ஆச்சுன்னா கூட கவலை இல்லைங்க, ஐ எம் வெல் செட்டில்டு. சரியா, ஃபுல்லாக செட்டில் ஆகிடுச்சு, வீடு வாசல் எல்லாம் ஆயிடுச்சு. எனக்கு ஏதாவது ஆகிடுச்சுனாலும் ஃபேமிலிக்கு என்ன பண்ணணுமோ, எல்ஐசியில் பெரிய அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்கிறேங்க. அவன் அதுக்கே ஒரு பதில் சொல்கிறான், சார் எல்ஐசிலாம் முன்ன மாதிரி இல்லையா, பணம் வரத்துக்குள்ளே நாமினியே போய் சேர்ந்துருவாங்களான்னா. அவன் என்ன சார் மகிழ்ச்சியாக இருக்கணும் சார். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் இந்தியாவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது 3 கேட்டகரி தான். ஒன்று நடிகர்கள், படம் ஓடுதோ இல்லையா அவன் காசு வந்துடும், சிரிச்சா மாதிரி போயிட்டான். 2வது அரசியல்வாதி, தோத்தா கூட சிரிச்சா மாதிரியே இருக்கிறானுங்க சார், எப்படின்னே தெரியல, சிரிச்சே பேட்டி கொடுக்குறானுங்க. 3வது சாமியாருங்க, கவலையே கிடையாது, எத்தனை கேஸ் போடுங்க சிரிச்சா மாதிரியே கோர்ட்டுக்கு வரான். ஆமாங்க, ஒரு சாமியார் நானே பார்த்தேங்க, கோர்ட்டுக்கு சிரிச்சா மாதிரியே வராது, அவர் மேலே கேஸ் இருக்குது. சிரிச்சு உள்ளே வந்து ஜட்ஜை இவன் ஆசீர்வாதம் பண்ணுறான், மங்களம் உண்டாகட்டும். ஜட்ஜு சொன்னார், சாமி உங்கள் மேலே போட்டிருக்க கேஸே அதான், மங்களம் உண்டாயிருக்குது ஆசிரமத்தில். அதுக்கு சிரிக்கிறான் சார். சிரிச்சுட்டு ஜாமீன் வாங்கிட்டு மறுபடியும் சென்று வருகிறேன்னு கையை தூக்குறான். ஜட்ஜு சொன்னார், சாமி தப்பாக நினைக்காதீங்க, உங்களுக்கு தெரியாதது இல்லை, இந்த ஜெயிலுக்கு கோர்ட்டுக்கெல்லாம் வந்தால் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு தான் என்ன தெரியல, என்னை பற்றி தெரியல, என் மேலே 17 கேஸு போயின்னு வந்துன்னு தான் இருப்பேன் அப்படின்னா. சார் அதாவது ஏன் சந்தோஷமாக இல்லைன்னா, நம்ம சில வேளையில் மாற்றத்தை சார் நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை உலகம், இன்றைக்கி இருந்த மாதிரி நாளைக்கு இருக்குமான்னு தெரியல, பயமாக இருக்குது. அன்றைக்கி 9 மணிக்கு பிஎம் பேச போகிறாருன்னு கப்புன்னு ஆயிடுச்சு எனக்கு. நைட்டு பிரதமர் பேச போகிறாரு, உள்ளே போய் வீட்டுக்குள்ளே போயிட்டு 2000 ரூபாய், புது 2000 ரூபாய் எல்லாத்தையும் எடுத்தேன். என்ன பேசுவாருன்னு தெரியாது. 2 வருஷம் முன்னால் பேசினார்ல, அந்த மாதிரி எதாவது பேசுகிற போகிறாருன்னு எல்லா 2000 ரூபாயும் எடுத்தேன். என் ஒய்ஃப் கிட்டேருந்து எடுத்தேன், உள் பர்ஸில் வச்சுருந்தது 2000 ரூபாலாம் எடுத்தேன். என் பையனுக்கு போன மாதம் வந்து பர்த்டேக்கு 2000 ரூபா முழுசு கொடுத்துருந்தான், உண்டியில் போட்டுருந்தான், அதையும் உடச்சேன். என்னப்பா குட்டா மாதிரி குத்தி பிடுங்குறியேன்னா, நான் சொன்னேன் அவரே அதான் பண்ண போகிறாரு, கம்யூனிட் அப்படின்னு. ஏன்னா பயமாக இருக்குது சார், எது எப்படின்னே தெரியலங்க. சார் உண்மையிலேயே ஒரு காலத்தில் ஒரு டாக்டரை பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க, டாக்டர் நீ என் தெய்வம் மாதிரி, டாக்டர் சொல்லுவோமா, நீங்கள் எங்கள் தெய்வம் மாதிரி காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு டாக்டரை கை எடுத்து கும்பிடுவோம். இப்போ மாறி போச்சு சார். பேஷண்ட்டை விட்டுட்டு கோயிலுக்கு ஓடுறான், ஆண்டவா அந்த டாக்டர் ஒரிஜினலாக இருக்கணுமான்னு. ஆமாங்க, மெட்ராஸில் மட்டும் 3000 போலி டாக்டர், நான் சொல்லலை, போலீஸ் கமிஷனர் சொல்கிறார், 3000 போலி டாக்டர் கண்டுபிடிச்சிடுவாங்களாம். ஆனால் அது வரையும் அவன் வைத்தியம் பண்ணி நிற்பான். எல்லாமே மாறிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் படித்த இங்கிலீஷில் டாய்லெட்டுன்றது கழிவறைக்கு இங்கிலீஷில் டாய்லெட், அதானே டாய்லெட்டுன்றது கெட்ட வார்த்தையா? இல்லை இல்லை, இத்தனை வருஷம் வச்சுருந்தோம்ல, இந்த இங்கிலீஷே பேசுகிற கும்பல் ஒன்று சுற்றி நிற்குதுங்க.
அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, அதை ரெஸ்ட் ரூம்னு மாற்றிட்டானுங்க. ரெஸ்ட் ரூம்னா இப்போ டாய்லெட்டுன்னு ஆயிடுச்சு. அது நம்மக்கிட்ட யார்கிட்ட பர்மிஷன் கேட்கல. இப்போ நான் வெளியில் போகிறோம், நம்ம தெரிஞ்சு போச்சு நமக்கு ரெஸ்ட் ரூம்னா அதுதானே. எனக்கு ஒரு ஜிஎம் இருக்காருங்க, 75 வயசு. அவர் இன்னும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. ஏன்னா அவர் ஃபஸ்ட் எம்ப்ளாயின்றதுனால ஒரு மரியாதை கொடுத்து வச்சுருக்காங்க. டில் ஹிஸ் டெத் வில் பி ஜிஎம். அது நிறுவனம் கொடுத்த மரியாதை. அவருக்கு அது புரியல. அன்றைக்கி காலையில் வராரு, ரிசப்ஷனில் பொண்ணை காணும், வேறு ஷீனது. டெலிஃபோன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணிச்சு, கான் டு ரெஸ்ட் ரூம்ஸ் ஆனிச்சு. சஸ்பெண்ட் பண்ணிட்டான். காலையில் 9க்கு என்ன ரெஸ்ட்டுன்னு. அப்படி நான் தான் உள்ளே போய் சொன்னேன், சார் ரெஸ்ட் ரூம்னா டாய்லெட்டானா அப்படின்னா அண்ணா எல்லோரும் சொல்கிறாங்க சார் அப்படின்னா. அவர் சொன்னார், இல்லைடா நீங்கள் படம் தான் பேசுவார், இல்லைடா நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு ஹவர் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, அந்த ரூம் பேர் என்ன அப்படின்னாரு. ரெஸ்ட் ரூம் சார்னு. அப்போ அது சாப்பிட்ற ரூமு ரெஸ்ட் ரூமு, அதுக்கும் ரெஸ்ட் ரூமு, என்னடா இங்கிலீஷ் இது அப்படின்னா. இல்லைங்க எல்லாம் மாறி போச்சு சார். தமிழ் புத்தாண்டு சித்திரை 1ன்னு கொண்டாடின காலம் இருந்ததா? எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு அப்படி தானே இருந்தது. கவர்மெண்ட் மாறிச்சா? கிடையாது. நாங்களா இனிமேல் எல்லோரும் தை 1 பொங்கலுக்கு தான் புத்தாண்டு நம்ம எதாவது சொன்னோமா? சரிங்க 1. அப்புறம் கவர்மெண்ட் மாறிச்சா? இல்லை, சித்திரை 1 நம்ம எதாவது சொன்னோமா? சரிங்க 1. இப்போ நாளைக்கு எவனாவது டிசம்பர் 12ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டுன்னு. நம்ம என்ன பண்ண போகிறோம்? சரிங்க என்ன போகிறோம். நமக்கு என்ன சார், நமக்கு தேவை ஒரு நாள் லீவு. அன்றைக்கி சாயங்காலம் டிவியில் புது தமிழ் படம் முடிஞ்சு போச்சு சார். நல்லவனுக்கு அர்த்தத்தை மாற்றணும் நம்ம சார். நல்லவனுக்கு அர்த்தத்தையும் நம்ம தானே சார் மாற்றணும். நம்மளே சொல்கிறோம், அந்த ஏ செக்ஷனில் இருக்கார் பாரு, ரொம்ப நல்லவர், கை நீட்டி காசு வாங்கிட்டா வேலை முடிச்சு கொடுத்துருவான்றான். அது இவன் சொல்கிறான், பக்கத்தில் இருக்கிறவர் ரொம்ப நல்லவர், வேலை முடியலன்னா காசை திருப்பி கொடுத்துருவாருன்னு. அப்போ நல்லவனுக்கு இதாகிடுச்சு, சாப்பாடு மாறிடுச்சு, இட்லி தோசை எல்லாம் ஆயிடுச்சு. எல்லாத்துலேயும் நாகரீகம் மேற்கத்திய இது எல்லாம் வந்துடுச்சு. அன்றைக்கி சாப்பிட உட்காடுறான், தட்டு எல்லாமே என் ஒய்ஃபு ஒரு பிளாஸ்டிக் கிண்ணம் வச்சா. என்ன அது இதுன்னு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா, தட்டு இது வரேன் நான் உள்ளே போனான் சார். உள்ளே போய் ஏதோ ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு சிசரில் கட் பண்ணி ஜல்லி மாதிரி ஏதோ ஒன்று கொடன்னு கொட்டினான். என்ன அது இதுன்னு, கிளாக்ஸுனா இதில் தான் இதெல்லாம் ஜாஸ்தியாக கலோரிஸ் யாருக்கும் கலோரி பற்றி தெரியாது, சும்மா விட்றது தான், ஏதோ டயட்டிஷியன் மாதிரி இதில் தான் கலோரிஸ் அதிகம் அப்படின்னா. இட்லி தோசை இனிமேல் இது தான் மாறிடுச்சு, இது தான் அப்படின்னா. எப்படி சாப்பிட்றதுங்க? அது பார்க்கும்போதே பிபி ஏறுது. பால் ஊற்றவான்னு கேட்டா, யாருக்குன்னு. கிளாக்ஸு ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இல்லைனாலும் உன் இஷ்டம்னா. பயந்துட்டேன், என்ன மாறிடுச்சு. எனக்கு என்ன திரும்பி பார்க்குறேன், என்னையே உறுத்து பார்க்குது. அதுக்கு என்னன்னா, அது சாப்பிட்ற பிளேட்டும் கிண்ணம் தான், அது டிஃபனும் ஜல்லி தான். நம்ம டிஃபனை இவன் சாப்பிட்டு போயிட்டான்னா நம்மளுக்கு என்ன சாப்பிடுவாங்கன்னு. அது எல்லாமே பிரச்சனை தான் சார். ஒரு மகிழ்ச்சி இல்லை. ஆனால் நிறைய பேர் ஏன் மகிழ்ச்சியாக இல்லட்டுமா பிரச்சனையை ரொம்ப பிரச்சனையாக பார்க்குறோம். அதை எந்த பிரச்சனையுமே நேர்மறையாக எடுங்க, தைரியமாக ஜாலியாக மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க.